அதே தஞ்சாவூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? கர்பசாமி. வீரனார் யாருக்குப்பா தெய்வம்? வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார் உங்களுக்கு தெய்வமா? கால் வந்துட்டு வரலாம். ஹலோ, ஆமாம். சரி, ஓகே, வா உட்காரு. என்னப்பா வேணும்? ஹலோ, யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு. ஹலோ, சரி, ஓகே. கல்யாணத்தை பற்றி பேசுனியா பிள்ளைகிட்ட? அவள் என்ன சொல்லுதா? ஹலோ, ஓகே, சரி. இப்போ என்ன சொல்லுதா? நான் பேசுகிறேன், உனக்கு எதுவும் மண்டையில் புரியுதா? உனக்கு புரியலை. தண்ணி இஷ்டத்துக்கு அவள் ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்துக்குள்ளே ஒரு சில குழப்பம் இருக்குது. மாற்றி தெளிவு பண்ணி தாரேன். கால் வந்துட்டு வா. என்னப்பா காற்றுல பூ நல்லா வச்சுருக்கிய? அவளை பிடி கொடுத்து பேச வைக்கேன். பங்குனிக்குள்ளே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். உன் எண்ணம் நிறைவேறும், வருமானத்தையும் பெருக்கி தாரேன். இந்தா நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கும்பகோணம் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா திருமணம்? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்கு திருமணம்? காலில் வந்துடலாம். இன்னொருத்தன் கால் வந்துட்டாப்பா. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகையில் மதுரை கண்ண முடிக்காப்பா. அசலில் தான் பொண்ணு கிடைக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்ல? இந்தா ஆவணிக்குள்ளே உனக்கு கல்யாண வாழ்க்கை நடக்கும்பா. சந்தோஷமாரு, வெற்றி ஆகித்தாரு, வெற்றி அடைஞ்சுவா. ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம், இப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கு. மனைவி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம். யாரும் இருக்கீங்களா? உன் அரசன் எங்கே? பிரிஞ்சிருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. அதான் ராமன் ஒரு புறம், சீதை ஒரு புறம். எத்தனை வயசானாலும் அந்த எண்ணம் மாறாது. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் எவன் இயற்கை, உலகத்தின் இயற்கை. குறுகிட்டத்தனம் இது இயற்கை. உட்காருக்கா, கண்ணை மூடுக்கா, பேசாம. உன் வீட்டுக்காரர் வரமாட்டார், அதை தூர விட்டு. இப்போ உனக்கு பேரனாவது பேத்தியாவது வேணும். பேத்தி தான் பிறப்பா, பொம்பளை பிள்ளை பிறப்பா. துர்காதேவின்னு பேர் வை. இந்தா காசு பணமும் பெருகும், இனிய வாழ்க்கையும் கூடும். என்ன பேர் வைப்ப? வெரி குட், ஆனந்தமாக இருப்போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கல்யாணம் முடித்தும் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியல. பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளேன்னு ஒருத்தன் கேட்குறான். யார்ப்பா அது? பணத்தாலையும் குணத்தாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு, வேலையாலையும் குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே. கல் வந்துட்டு வாங்க. மதுரவர சாமியை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலதெய்வத்தில் மதுரவர் இருக்கார். பொம்மி வெள்ளையம்மா சேர்ந்துருக்காங்களா? இருக்காங்களா? மதுரவருக்கு எத்தனை முன்னாடி?
கதையில் கேட்டிருக்கியா? பொம்மி தான் பொண்டாட்டி. 2வது மனைவி மனசால் ஒரு மனைவி இருக்கா. அவள் பேர் என்ன பேர்? வெள்ளையம்மா. புரியுதா? ஏன் இவன் வந்தோன்னு அந்த கதையை நான் சொல்லிட்டேன் திடீர்னு? என்னென்னு தெரியலையே. காலில் வந்துட்டுவாங்க. நங்கை நல்ல வெள்ளையம்மாள் தன்னோடும் எங்களை நீ பிரிந்து சென்றாய் மதுரை வீரா. கேட்டிருக்கியாடா? நீ கேட்டிருக்க மாட்டடா. இதை எதுக்கு சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமாடா? முதல்ல உனக்கு தெரியாது. உன் மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. ஒட்டியும் வாழ மாட்டுக்கா, வெட்டியும் வாழ மாட்டுக்கா. குணம் நற்குணமா துர்க்குணமானு தீர்மானிக்க முடியலை. அதனால் அவளுடைய நிலையான மனசு என்ன, அவள் புத்தி என்னன்னு தெரியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்கா? அவள் மனதை திருப்ப முடியுமான்னு பார்த்து செம்மையாக்கி உங்கள் 2ஐயும் இணைஞ்சு வாழ வைக்கேன். 1, நீ பார்க்குற அலுவலகத்துக்குள்ளே போனேன், அவங்க உனக்கு பேர் இன்னொரு ஆளை செலக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீ அங்கேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் சரி அப்படின்னு முடிவாகிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உன் மேலே ஆன்லைனில் வழக்கு புக் பண்ணதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. எந்த லைனில்? ஆன்லைனில். அது உனக்கு தேவையில்லை. அந்த வழக்கு உனக்கு தேவையா? வரவிடாமல் தடுப்போம். அடுத்து 2 கம்பெனி உனக்கு வேலைக்கு வருது. ஒரு கம்பெனியில் உன்னை நிலையான வேலையை 15 ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி படித்தாரேன். கால் வந்துட்டுவான். ஆன்லைன் ஒர்க் எனக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமோ? வா பக்கத்தில், இந்தா ஜெயிச்சு தாரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா பொம்பளை. யாரெல்லாம் இவ்வளோ தரமும் நான் கதை என்ன கதை சொன்னேன்? வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்களா? உங்களுக்கு தான் ஆரம்பமாகும். இப்போ நான் தனியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம். சேர்த்து வச்சுருந்தேன். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வா. ஓகே, குழம்பாமல் போங்க. என்ன நான் பார்த்துக்கிட்டேன். போயா சாப்பிடாமல் போயிடாதீங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியம். என்ன உங்களுக்கு கும்பகோணமா? சாரங்கபாணி கோயில் பார்த்துருக்கியாம்மா நீ? எங்கே இருக்குது? கும்பகோணத்தில். மகாமகம் குளத்துலேருந்து கொஞ்சம் எங்கே தள்ளி போகணுமோ? இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது? காலில் வந்துட்டுவாங்க. நீ நின்றுக்கா, நீ அங்கிட்டு போ, நீ அங்கே தள்ளிப்போ. இங்கே தள்ளிவாமா பராசக்தி. உன் பேர் என்ன? என்ன பேருப்பா? கோகிலாவணி. நிமிந்தல் பார்ப்போம். எத்தனை வயசு ஆகுது? கொஞ்சம் நிமிந்து நில்லுமா. நீங்கள் யாரும் தொடாதீங்க. இன்னிலிருந்து ஆகாரம் மெல்ல மெல்ல சாப்பிடுவாப்பா, சக்தி ஆயிடும். இன்னொரு 3 மாதம் அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆமாம், இன்னும் 3 மாதம் பார்த்துக்கணும். காப்பாற்றித்தாரேன். அறுவை சிகிச்சை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆமாம், முதல்ல போய் பார்த்துருமா. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கரூர் குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? கரூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? சகோதரியா? துணைவியார்? 2 ஒன்று வந்து உட்காரு.
உட்கார். குழப்பமான மனநிலைகளில் இருக்கீங்க. தொழிலை பற்றியும் ஒரு மன வருத்தம், கடன்களை பற்றி ஒரு குழப்பம், லைஃப்பை கொண்டு போகிறதே சிரமமாக இருக்க. எப்படி இருக்கிறது? இதுக்கு ஊடான ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமான்னு ஒரு எண்ணம். என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், சித்திரை மாதத்துக்கு பிறகு தோன்றும். அந்த குழந்தைக்கு மாரியம்மான்னு பேர் வைக்கணும். இப்போ உன்னுடைய தொழிலை நல்லாக்கி கடன் தீர்த்துந்தா போதுமாடா? காலில் வந்துட்டு வாங்க. என்ன கூப்பிடாத ஊரெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கி. தம்பி, வண்டி வைகாசி மாதத்துக்கு பிறகு வண்டி வாகனம் எடு, நல்லா ஓடும். அதுக்கிடையில் எடுக்க வேண்டாம், சரியா? வைகாசிக்கு மேலே எடுத்தனா உனக்கு தொழிலும் நல்லா ஓடும், கடன் விடாமலும் காப்பாற்றுவேன், வெற்றியாக்கி தானே. இந்தா வேண்டாம், நிப்பாட்டி வை. வைகாசிக்கு மேலே தான் எல்லாமே வெற்றியாகும். ஆத்திரப்பட்டுறாத, பணம் வேஸ்ட் ஆயிரும். கிடைக்கும். இந்த பக்கத்தில் வா மகளே, இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா, குழந்தை பாக்கியம் உண்டு. நல்லா கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. மெல்ல 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 வாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. கொடுங்க. உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லைக்கு தாண்டி போனவுடனே ஒரு அம்மன் கோயில் இருக்கா? நாகம் சம்பந்தமான கோயில் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த குட்டிப்புலியுடைய உடலில் நாகம் சம்பந்தமான ஒரு சக்தி இருக்குது. அதனால் இதுவரை புருஷவசியம் ஏற்படவில்லை. கல்யாண விஷயமான சிந்தனையும் சூழ்நிலைகளும் ஏற்படலை. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி திருமண காலத்தை உருவாக்கி வெற்றியாகி வாழ வச்சுட்டா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். 21 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா ஓடும், கவலையே படணும், தைரியமாக இருக்கலாம். 21 நாள் கழித்து வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பையனை பற்றி. சும்மா பார்க்க வந்திருக்கேன். பையன் எங்கடா இருக்கான்? என்ன செய்யணும் அவனுக்கு? கண்ணை மூடு, அவனை நான் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6. அவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிச்சயமாக அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். மத்திய சர்க்கார் சொந்தமான வேலைக்கு போவான். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. முதல்ல எதிர்ப்பிடம் வைரவர் இருக்கார்ல, கர்மசாமிக்கு கண்ணை மூடு. இந்தா மனைவி இந்த கனியை சாப்பிட சொல்லு, குணமாகி வருவாள். இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு, வேலை கிடைக்கும். போய்ட்டு வரலாம். திண்டுக்கல். உங்களுக்கு திண்டுக்கல்லா? எந்த இடம் திண்டுக்கல்ல? அங்கே நின்று சொல்லுங்கள். கால் வந்துட்டு வாங்க. நீ பழனி பக்கம்லடா, நீ அங்கே போய் உட்காரு. திண்டுக்கல்லுக்குன்னா திண்டுக்கல் மட்டும் வாங்க. பக்கத்து ஊர்லாம் சேர்ந்து வந்தால் என்ன அர்த்தம்? நீ வரலாம், நீ வரலாம். சித்தையங்கோட்டையா? சித்தையங்கோட்டை பேர் வாங்கின இடம்லடா, வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உட்காரு முதல்ல. அப்படியா? உன்னுடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி குடும்பங்கள்லேயும் நோயும் பிணியும் காட்டி உயிர்கண்ட வருமோ என்கிற சில மறைமுகமான பயமும் வேதனையும் இப்போ இருக்கா? கால் வந்துட்டு வா. சாமியை மறைக்காமல் நில்லுங்க. எனக்கு உட்காருங்க, உட்காருங்க. வாடா. செய்வனை நடந்தது என்பது உண்மை.
அதே மாதிரி பல லட்ச பணங்கள் இழந்து போனதும் உண்மை. இந்த பணங்களெல்லாம் வரவும் செய்யணும், இந்த உடல்நிலைகளையும் நல்லா ஆக்கி தரணும். வேறு என்னப்பா வேணும்? அவங்கள சன்னிதானத்துக்கு 2 பேரையும் ஒன்று போல கூட்டுவா, ஆம்பளை பிள்ளை வரம் கிடைக்கும், கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா, போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு திண்டுக்கல் எல்லை சித்தையங்கோட்டை. ஆடுவது தொட்டில் கட்டி அன்பு திங்கள் போட்டால் கரெக்டாக தான் உட்காந்துருக்க நீ. வா தம்பி, இன்னும் கொஞ்சம் காலில் விட வேண்டியிருக்கு. உங்கள் மனசு அங்கே போகலை, நான் பார்த்துட்டேன். வார உட்காரு நீ. வரலாம் வாங்க. 6 மாதமாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன அலப்பறையும் நஷ்டமும் இருந்து செய்ய முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? யாரோ தீவினை செய்திருப்பாங்களோங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தேன், என் தங்கை காளியனுடைய ஆலயம் அந்த ஏரியாவில் இருக்குது. இருக்காளா? அதனால் இப்போ நேரம் கிரகங்களும் சரியில்லை, சில மன இடைஞ்சல்களும் பிரத்தியாரால் செய்யப்பட்டிருக்கிறதுனால கடன்களும் தொழில் நஷ்டமும் மன உபாதையும் இருக்குது. இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இன்னும் ஒரு முறை கால் விட்டுருவாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாடா, இன்னிலிருந்து படிப்படியாக நல்லாக்கி தரேன். இன்னும் 7 முறை என்னை இங்கே சந்திக்க வேண்டியிருக்கு. சந்தோஷமாக இந்தா நல்லா. அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை சரியில்லாத மக்கள், உடல்நிலை சரியில்லாத மக்கள், மயக்கம் மயக்கம், டாக்டர்கிட்ட பார்த்து தந்துட்டீங்களா? நின்றுக்காங்க, உட்காராத நில்லு. டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா? ஆப்ரேஷன் எதுவும் நடந்துச்சா? சொன்னாங்களா? பண்ணணும்னு சொல்லலை என்ன, ஆனால் பண்ணணுங்கிறத நான் சொல்லுதேன் என்ன. கால் வந்துட்டு வாங்க. தென்பழனி மலையோரம் வாப்பா, வா பக்கத்தில் வா. டாக்டர் அவரங்க நம்ம தாத்தா இங்கே வர சொல்ல அவரை. இந்த சூழ்நிலைக்கு காரணம் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு. இது மாதிரி சில கோயில்கள் சில குறிகாரர்கள் பார்த்து உங்களுக்கு தெளிவில் நடந்திருக்குன்னு சொல்லி உங்கள் மண்டையில் ஹீட் பண்ணி வச்சாங்க. நான் மட்டும் சொல்லுதேன், நடக்கலைன்னு சொல்லுதேன். எப்படி சொல்லுதேன்? சத்தியம் பேசுதேன் நான். செய்வனைகள் நடக்கவில்லை அப்படின்னா அது எப்படி சாமி வந்துச்சு? சனி பகவானுடைய கோட்டத்தில் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் நரம்பு தளர்ச்சி வந்து பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதை சரியாக்கிறதுக்கு இயக்கம் பண்ணி தரதுக்கு வழிவகுத்து தரேன். 5 முறை நீங்கள் என்னையை பார்க்கணும். இப்போ கடன்கள் மனவேதனைகள் இருக்குது, தீர்த்து தரேன். என்ன, வீடு மாற வேண்டாம் யாரும் சொன்னாமனு கவலைப்படாத, சரியாக்கிடுவோம். இந்த இவங்களை அங்கே கூப்பிட்டு போப்பா, போங்க. பழனி எல்லை மண் மனை சம்பந்தமாக வேதனைப்பட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். அவன் பாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், கண்டுக்கிடாதீங்க. நீங்கள் பாட்டு சும்மா இருக்கணும், அவன் பாட்டு விளையாடட்டும் என்ன. அப்படி அவன் பேர் என்ன விருந்து கேட்டா நாங்கள் கேட்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மனம் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? அப்படி பாதிக்கப்பட்டதுக்கு உடன் பிறந்த ஒருவன் காரணம். அவனுடைய உள்மனத்து மாறுதோ மாறலையோ, உன் இடத்த உரிமையோடு விற்கிறதுக்கு அவன் எந்த தடை வந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்தால் போதுங்களா? அதை நான் பார்த்து தரேன். வேற உன் பிள்ளையை பற்றி என்னப்பா கேட்கணும்? கண்ணை மூடு. கருப்பசாமிக்கு என் கையை பிடிச்சிக்காப்பா.
இந்த மாதிரி அவளை பேச வைக்க வர வைக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்க வைக்க. வாங்க பக்கத்தில். அந்த தடையை நான் நீக்கிடுவேன். நீங்கள் தைரியமாக எழுதி கொடுக்கலாம், யாருக்கும் பயப்படாண்டாம். நிப்பாட்டிருக்காரு. அடுத்த உத்தரவில் அதை அடிச்சு தரேன். பொறுமையாக இருங்க. கருப்பசாமிக்கு